பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2வது வசனம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நைட்ல நிம்மதியான தூக்கம் வரும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நம்ம ஆபீஸ்ல, நம்ம சர்ச்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேலையில கூட பாத்தீங்கன்னா நம்ம சிங்சாங் பண்ணலன்னா நம்ம பழைக்க முடியாது. அவனை இவங்கிட்ட இவனை அவங்கிட்ட போட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பா நம்ம பழக முடியாது. இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல நம்ம நேர்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம நேர்மையா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நேர்மையா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நேர்மையா இருந்தா தான் நிம்மதியா தூக்கம் வரும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நைட்ல பிரேயர் பண்ணதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு விரோதமா நீங்க என்னென்ன தப்பு என்னென்ன பாவம் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒப்பு கொடுக்கறது ஜெபம் பண்றதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னா கூட அது தப்பு தாங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல, உங்க சர்ச்ல, உங்க ஸ்கூல்ல நீங்க சின்ன பொய் சொல்லிட்டா, ஒரு ஏமாத்திட்டா அதுவே தப்பு தான். அது கூட ஏசப்பாக்கு பிடிக்காதமா. எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. சமாதானமான ஒரு நிம்மதியான தூக்கத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.